ஓம் சாந்தி 10/4/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, பாபாவிடம் புத்துணர்ச்சி அடைவதற்காக வருகின்றீர்கள். இங்கு உங்களுக்கு உலகிய வைப்ரேஷனில் இருந்து தூர விலகி சத்தியமானவருடன் உண்மையான சங்கம் கிடைக்கின்றது. இந்த இடத்தில் பாபா வீட்டில் உலகிய எதிர்மறை அந்த அதிர்வுகளிலிருந்து தூர விலகி சத்தியமானவருடன் உண்மையான சங்கம் கிடைக்கின்றது. கேள்வி: பாபா குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக என்ன அறிவுரை தருகின்றார்? குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்காக பாபா எப்படிப்பட்ட அறிவுரை தருகின்றார்? பதில்: இனிமையான குழந்தைகளே, ஒருபோதும் உங்களுக்குள் உலகிய வேண்டாத விஷயங்களை பற்றி பேசாதீர்கள். யாரேனும் பேசினாலும் அதனை கேட்டும் கேளாதவராக இருந்துவிடுங்கள். நல்ல குழந்தைகள் தனது சேவைகளை முடித்துக்கொண்டு பாபாவின் நினைவில் மூழ்கி விடுவார்கள். ஆனால் சில குழந்தைகள் வீணான விஷயங்களை மிகவும் மகிழ்ச்சியுடன் கேட்கிறார்கள், பேசுகின்றார்கள். இதனால் அதிக நேரம் வீணாகும், பிறகு முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. ஓம் சாந்தி. பக்தி மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஒருபோதும் ஞானத்தை தர முடியாது. ஏனெனில் அனைவரும் மனிதர்கள். சிவபாபா பக்தி செய்கிறார் என்று சொல்ல முடியாது. அவர் யாரை பக்தி செய்வார்? ஒரே ஒருவர்தான் தந்தையாவார். அவருக்கென தேகமில்லை. அவர் எவரையும் பக்தி செய்யவில்லை. ஏன்னா பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, சிவன் சங்கர் 2 பேருமே ஒன்று தான், சிவனும் சங்கரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இந்த பாயிண்ட் பாபா புரிய வைக்கிறாரு. சிவன் வேறு, சங்கர் வேறு. சங்கர் சிவனை நினைக்கிறாரு, தவம் இருக்கிறாரு. சிவன் யாரையும் நினைக்கிறதில்ல, எந்த பக்தியும் செய்யறதில்ல. மற்றபடி உலகில் உள்ள தேகதாரிகள் அனைவரும் பக்தி செய்கின்றனர். ஏனென்றால் படைப்புகள் அல்லவா? படைப்பாளர் ஒரே ஒரு தந்தைதான். இந்த கண்களால் காணும் அனைத்து சித்திரங்களும் படைப்புகள். இந்த விஷயங்கள் அடிக்கடி மறந்து விடுகின்றன. இந்த நேரத்தில் எத்தனை சபைகள் பாருங்கள். இந்த சபை அந்த சபை, எங்கேயாவது ஏதேனும் கிடைத்துவிட்டால் ஒன்றை விட்டுவிட்டு வேறு பக்கம் சென்று விடுவார்கள். நீங்கள் இப்போது பாரஸ் புத்தி உடையவராக ஆகின்றீர்கள். இருப்பினும் அதிலும் சிலர் 20%, சிலர் 50% தான் அவ்வாறு ஆகின்றனர். பாபா சொல்கிறார், இந்த ராஜ்யம் ஸ்தாபனையாய் கொண்டிருக்கிறது. இப்போதும் மீதமுள்ள ஆத்மாக்களும் மேலிருந்து வந்து கொண்டிருக்கின்றனர். சர்க்கஸ் காட்சியிலும் சிலர் நல்ல நல்ல நடிகரும் சிலர் சாதாரண நடிகரும் உள்ளனர். இது எல்லையில்லாத விஷயம். குழந்தைகளுக்கு எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகின்றது. இங்கு நீங்கள் வருவதே புத்துணர்ச்சி அடைவதற்காகவே தவிர காற்று வாங்குவதற்காக இல்லை. குழந்தைகளே, ஒருபோதும் உலகிய வீண் விஷயங்களை கேட்கக்கூடாது. சிலர் மிகவும் மகிழ்ச்சியுடன் அப்படிப்பட்ட விஷயங்களை பேசுகிறார்கள், கேட்கிறார்கள். பாபாவின் மகா வாக்கியத்தை மறந்து விடுகின்றனர். உண்மையில் நல்ல குழந்தைகள் தன் கடமைகளை முடித்துக்கொண்டு பிறகு தனது இறை தந்தையினுடைய நினைவில் மூழ்கி விடுகின்றனர். சிலர் கல்லு புத்தியுடையவர்களை அழைத்து வருகின்றனர். அவர்கள் உலகிய அதிர்வலைகள் உள்ளனர். இப்போது குழந்தைகளான நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் படி மாயையின் மீது வெற்றி அடைகின்றீர்கள். மாயை அடிக்கடி உங்களது புத்தியை ஏமாற்றி அழைக்கின்றது. இங்கு பாபா கவர்ந்திருக்கின்றார். பாபா ஒருபோதும் தவறான விஷயங்களை பேச மாட்டார். அவர் சத்தியமானவர். நீங்கள் இங்கு சத்தியமானவரின் சங்கத்தில் அமர்ந்துள்ளீர்கள்.
உங்களுடைய புத்தியில் முதல் இடை கடைசியினுடைய ஞானம் சக்கரத்தை போன்று சுழன்று கொண்டிருக்கின்றது. மனிதர்களுக்கு ஒன்றும் தெரியாது. இப்படி சொல்கிறார்கள். ரிஷி முனிவர்களுக்கும் தெரியாது. அந்த ரிஷி முனிவர்கள் தெரியாது தெரியாது என்று கூறிவிட்டு சென்று விட்டனர். நாம் சொல்கின்றோம், இந்த லக்ஷ்மி நாராயணரிடம் கேளுங்கள். ஆனால் இவர்களிடம் கேட்கப்படுவதில்லை. யார் அங்கு சென்று கேட்பார்கள்? குருமார்களிடம்தான் கேட்பார்கள். நீங்கள் அவர்களிடம் இந்த ஒரு கேள்வியை கேட்கலாம். நீங்கள் புரிய வைப்பதற்காக எவ்வளவு முயற்சி செய்கின்றீர்கள்? தொண்டையே வற்றி போகிறது. யார் நன்றாக புரிந்து கொண்டார்களோ அந்த குழந்தைகளுக்குத்தானே பாபா சொல்வார். புரியாதவர்களிடம் புரிய வைக்க சிரமப்படுவாரா என்ன? நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, சேவைக்கான கடமையை முடித்துக்கொண்டு தனது போதையில் இருங்கள். வீண் விஷயங்களை பேசவோ கேட்கவோ கூடாது. ஒரு பாபாவின் மகா வாக்கியங்களை மட்டுமே நினைவில் வைக்கவும். அவற்றை மறக்கக்கூடாது. வீண் விஷயங்களை பேசுவதோ கேட்பதோ கூடாது. பாபாவின் மகா வாக்கியங்களை மட்டுமே நினைவில் வைக்க வேண்டும். அதை மறக்கக்கூடாது. இரண்டாவது, சதா குஷியில் இருப்பதற்காக படைப்பு மற்றும் படைப்பவரை பற்றிய ஞானம் புத்தியில் சுழன்று கொண்டே இருக்க வேண்டும். அதாவது அதை மட்டுமே நினைவில் வைத்து கொண்டிருங்கள். எந்த விஷயத்தை பற்றியும் சங்கல்பம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடாது. அதற்காக நாடகத்தை நல்ல முறையில் புரிந்து கொண்டு நடிக்க வேண்டும். வரதானம். நான் என்பதை பாபா என்பதில் நிறைத்துவிடக்கூடிய நிரந்தர யோகி சகயோகி ஆகுக. நான் என்பதை பாபா என்பதில் நிறைத்துவிடக்கூடிய நிரந்தர யோகி சகயோகி ஆகுக. விளக்கம். எந்த குழந்தைகளுக்கு பாபாவிடம் ஒவ்வொரு சுவாசத்திலும் அன்பு இருக்கிறதோ, ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபா பாபா என்பதாக உள்ளதோ, அவர்களுக்கு யோகத்தில் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்காது. நினைவில் நிரூபணம் ஒருபோதும் வாயிலிருந்து நான் என்ற சொல் வெளிப்பட முடியாது. பாபா பாபா என்ற சொல்தான் வெளிப்படும். நான் என்பது பாபா என்பதில் நிறைந்துவிட வேண்டும். பாபா முதுகெலும்பாக உள்ளார். பாபா செய்தார். பாபா சதா நம் கூடவே இருக்கிறார். உன்னுடன் கூடவே இருப்போம், நடப்போம், சுற்றி வருவோம். இந்த எமர்ஜ் ரூபத்தில் ஸ்மிருதி இருக்க வேண்டும். நினைவு எப்பொழுதுமே, அதாவது வெளியில் இருக்க வேண்டும். இது மறைஞ்சாகக்கூடாது. உன் கூடவே இருக்கிற, கூடவே நடக்கிற, கூடவே சுற்றி சுற்றி வர்றேங்கிற நினைவு எப்போவுமே வெளிப்படையான ரூபத்தில் இருக்க வேண்டும். அப்போதுதான் சகயோகி என சொல்வார்கள். ஸ்லோகன். நான் நான் என்று சொல்வதென்றால் மாயா எனக்கூடிய பூனையை வரவழைப்பதாகும். பாபா பாபா என்று சொல்வீர்கள் என்றால் மாயா ஓடிப்போய்விடும். நான் நான் என்று சொல்வதென்றால் மாயா ரூப பூனையை வரவழைப்பதாகும். பாபா பாபா என்று சொல்வீர்கள் என்றால் மாயா ஓடிப்போய்விடும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.